அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு பிரமிட் தியானம் மற்றும் அதன் பயன்கள். 5000 வருடங்களுக்கு முன்னதாக எந்த ஒரு டெக்னாலஜி இல்லாத காலகட்டத்தில் எகிப்தியர்கள் அற்புதமான பிரமிடுகளை உருவாக்கி தந்தார்கள். இந்த பிரமிடுகள் என்றாலே இறந்த உடல்களை பதப்படுத்துவதற்காக என்று மட்டும் நினைத்து விடாதீர்கள். பிரமிடுக்குள் அற்புதமான பல ஆற்றல்களும் மர்மங்களும் அடங்கியிருக்கு. இதனை கண்டறிவதற்காக சயின்டிஸ்டுகள் திணறிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த பிரமிடுக்குள் அந்த அற்புதமான ஆற்றல்கள் எவ்வாறு வருகிறது, அதனை எப்படி பயன்படுத்துவது என்பதை சற்று விளக்கமாக பார்க்கலாம். உலக அதிசயங்களுள் பிரமிடும் ஒன்று. நிலவிலிருந்து பூமியை பார்க்கும் பொழுது சீன பெருஞ்சுவர் தெரிவது போல் எகிப்திய நாட்டின் பிரமிடுகளும் தெரிவதாக விஞ்ஞானிகள் குறிப்பிடுகின்றார்கள். எகிப்திய நாட்டு பிரமிடுகளை காணும் பொழுது விஞ்ஞானிகள் மெய் சிலிர்த்து அதிசயித்தவாறு நிற்கின்றார்கள். அதற்கு காரணம், பிரமிடுகளை சுற்றி வெறும் பாலைவனங்களும் நீர்நிலைகளும் மட்டுமே உள்ளது. எப்படி இந்த பெரிய பெரிய கற்கள் கொண்டு வரப்பட்டன என்று வியப்பிற்குள் ஆளாகின்றார்கள். ஏனென்றால் ஒவ்வொரு கல்லும் 30 டன் எடையுள்ளதாக இருக்கின்றதாம். இடைவெளி, ஒரு நூல் இழை இடைவெளி கூட இல்லாமல் ஒரு கற்களின் மீது ஒவ்வொரு கற்களாக அடுக்கி வைத்து இந்த கட்டிடம் இவ்வளவு பிரம்மாண்டமாக எப்படி கட்டப்பட்டது என்பது புரியாத புதிராகத்தான் இருக்கின்றது. பிரமிட் ஒரு கூம்பு வடிவ அமைப்பை கொண்டது. அதனுடைய ஸ்ட்ரக்சர் மிகவும் அற்புதமானது. அந்த வடிவத்தின் மூலமாகத்தான் பிரபஞ்சத்தில் உள்ள அந்த உயர் ஆற்றல் ஈர்க்கப்படுகிறது. பிரமிடுகள் சக்தி தலமாக கருதப்படுகிறது. பிரபஞ்சத்தில் இருக்கும் ஆற்றலை ஈர்த்து தன்னகத்தே வைத்துக் கொள்கிறது. அதிக ஆற்றலை ஈர்ப்பதால் பிரமிடுகள் எப்பொழுதும் ஆற்றல் ஓட்டத்துடன் இருந்து கொண்டே இருக்கின்றது. அத்துடன் பிரமிடை சுற்றி ஒரு குறிப்பிட்ட வரையில் அந்த உயர் ஆற்றலானது பரவிக்கொண்டு இருக்கின்றது. இத்தகையான மகத்தான ஆற்றல் தளத்தில் எப்பணி செய்தாலும் அது சிறப்புடையதாக அமைகிறது. தியானத்தில் நாம் அறிய பெறும் செயல்களான
ஆஸ்ட்ரல் டிராவல் மற்றும் தேர்ட் ஐ விஷன் போன்ற அனுபவங்கள் பெறுவதற்கு பல ஆண்டுகளாகலாம். ஆனால் பிரமிடுக்குள் அமர்ந்து தியானிக்கும் பொழுது அந்த அனுபவங்கள் மிக குறைந்த நாட்களிலேயே வருவதாக விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள். நாம் 3 மணி நேர தியானம் செய்தால் அதற்கு உண்டான பலன் எவ்வளவோ பிரமிடில் அமர்ந்து நாம் 1 மணி நேரம் தியானம் செய்தாலே போதும், அத்தனை ஆற்றல் வெள்ளம் நமக்குள் வந்துவிடும் என்று சொல்கிறார்கள். பிரமிட் என்பது ஒரு சக்தி கஷேத்திரம். பிரமிட் தியானம் அப்படி என்றால் என்ன? நாம் பிரமிடில் அமர்ந்து தியானம் செய்வதே பிரமிட் தியானம். அந்த தியானம் எந்த முறையை நாம் பயன்படுத்துவது? மிக எளிதான எளிமையான மூச்சை கவனித்தல் என்ற சிறப்பான ஆனாபானசதி தியானம் செய்து வந்தால் நம்முடைய தியான நிலை வெகு விரைவில் கைகூடும். பிரம்மரிஷி பத்ரிஜி அவர்கள் பிரமிட் இயக்கம் வாயிலாக இந்த பிரமிட் தியானம் ஆனாபானசதி தியானத்தை அறிமுகப்படுத்தினார். பாலி மொழியில் ஆனாபானசதி என்று அழைப்பர். இதன் விளக்கம், ஆனா என்றால் உள்ளிழுக்கும் மூச்சு, அபானா என்றால் வெளிவிடும் மூச்சு, சதி என்றால் அதனுடன் இணைவது. இந்த தியானத்தை புத்தர் 2000 வருடங்களுக்கு முன்னதாக அறிமுகப்படுத்தினார். இப்பொழுது பிரம்மரிஷி பத்ரிஜி அவர்கள் பிரமிட் இயக்கத்தின் வாயிலாக உலகெங்கிலும் கொண்டு சென்றார். பிரமிடுக்குள் அமர்ந்தோ அல்லது பிரமிட் தொப்பியை அணிந்தோ நாம் தியானம் செய்து வருவதே பிரமிட் தியானமாகும். அந்த தியானத்தை எவ்வாறு செய்வது என்றால், ஒரு அமைதியான இடத்தை தேர்ந்தெடுத்து நம்முடைய உடலை தளர்த்தியாக வைத்துக்கொண்டு ஸ்திர சுக ஆசனத்தில் அமர்ந்து கண்கள் இரண்டையும் மூடி இரு கை விரல்களையும் ஒன்றோடொன்று கோர்த்தி நம்முடைய இயல்பான இயற்கையான மென்மையான மூச்சுக்காற்றை கவனிப்பதே இந்த தியான முறையாகும். இவ்வாறு நாம் நமது மூச்சை கவனித்து வர வர நம்முடைய எண்ணங்கள் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். 100 எண்ணங்களாக இருப்பது 50 எண்ணங்களாகவும், 50 எண்ணங்கள் 20ஆகவும், இப்படி படிப்படியாக குறைந்து எண்ணங்கள் அற்ற
நிலையை உண்டாக்கும். நம்முடைய பிரம்ம எந்திரத்தின் வாயிலாக இந்த பிரபஞ்ச ஆற்றல் நம் உடலுக்குள் சீராக பாயும். அப்பொழுது சில அனுபவங்கள் நம் உடலில் உண்டாகும். சிலருக்கு கால், கை ஏதாவது மறுத்து போனதாக, அல்லது தலை பாரமாகவோ, அல்லது நம் உடலில் ஏதோ ஒரு இடத்தில் வலி மூலமாகவோ அந்த ஆற்றலின் ப்ராசஸ் நமக்கு வெளிப்படும். இது எதற்காக என்றால், பிரபஞ்ச ஆற்றல் நம் உடலுக்குள் செல்லும் பொழுது எங்கெல்லாம் நமக்கு உடல் உபாதைகள் இருக்கின்றதோ அது எல்லாம் ஹீலிங் செய்யப்படும். அவ்வாறு ஹீலிங்ஸ் நடக்கும் பொழுது வலிகளாகவோ அல்லது வேறு விதமான ஒரு தன்மை உடையதாக ஒரு புதிய அனுபவமாக தெரியக்கூடும். இந்த ஆற்றல் உடல் முழுவதும் பரவும் பொழுது நாடி மண்டலங்கள் சுத்தி அடைகிறது. நம்முடைய சக்கரங்கள் ஊக்குவிக்கப்படுகிறது. இதனால் உடல் ஆரோக்கியத்துடனும் மனம் வலிமையுடனும் தெளிவுடனும் முந்தைய விட இன்னும் சுறுசுறுப்பாகவும் இருப்பதை நாம் உணரலாம். இந்த தியானம் எந்த வயதில் செய்வது? இதற்கு வயது வரம்பே கிடையாது. கருவில் இருப்பது முதல் நாம் இவ்வுடல் இறக்கும் வரை இந்த தியானம் செய்து கொண்டே வரலாம். உடலுக்கு எவ்வாறு உணவு தேவையோ அவ்வாறே இந்த ஆன்மாவிற்கு தியானம் அவசியம். தியானத்தினால் தலைவலி முதல் கேன்சர் வரை குணப்படுத்திக் கொள்ளலாம். சரியான முறையில் இடைவிடாத தொடர் பயிற்சியின் வாயிலாக இது சாத்தியப்படும். எண்ணம் போல் வாழ்க்கை. நாம் என்ன நினைக்கின்றோமோ அதுதான் நம் வாழ்க்கையாக அமைகிறது. தியானம் நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் செய்து கொண்டே வரலாம். அமைதியான தருணங்கள் கிடைக்கும் பொழுது ஒரு பேருந்திலோ அல்லது ஒரு ரயிலிலோ விமானத்திலோ பயணம் செய்யும் பொழுது கூட இந்த தியானத்தை மேற்கொள்ளலாம். தியானம் மிகச் சிறந்த வரம். தியானத்தினால் சாதிக்க முடியாதது எதுவும் இல்லை. நம்மை நமக்கு அறிமுகப்படுத்துவது இந்த தியானம். நம்மோடு நாம் இருப்பதற்கு ஒரு பெரிய வழி இந்த தியானம். நம்மை நல்வழிப்படுத்தி நம்மை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வது இந்த தியானம்.
மாணாக்கர்கள் இந்த தியானத்தை பயிலும் பொழுது அவர்கள் படிப்பில் நல்ல தலைசிறந்த கல்வியாளர்களாக, கவனம் மிக்கவர்களாக, ஒரு உயர்ந்த நிலையை அடைவார்கள். ஒரு தெளிந்த முடிவை எடுப்பார்கள். அவர்களுள் சுறுசுறுப்பும் சுடுக்குத்தனமும் அதிகமாகும். எப்பொழுதும் தெளிவான கண்ணோட்டத்துடன் எச்செயலையும் சிறப்பானதாக செய்து முடிப்பார்கள். தியானத்தில் நம் எண்ணமற்ற நிலையை அடையும் பொழுது அங்கு அமைதி தோன்றுகிறது. மனம் அமைதி அடைகிறது. அப்பொழுது அளப்பரிய ஆற்றல் உண்டாகி ஒரு அற்புதமான மௌன நிலை உண்டாகும். அந்த மௌன நிலைதான் ஒரு தூய விழிப்பு என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் விழிப்போடு இருத்தலே தியானமாகும். நிகழ்காலத்தில் நாம் இருப்போம். நிகழ்காலமே உண்மையானது. சத்தியம் எது என்று அறிவோம். நன்மை, தீமை இவற்றின் வேறுபாடுகளை நம்மால் எளிதாக கண்டறிய முடியும். நாம் சாதாரணமாக தியானம் செய்யும் பொழுது இத்துணை பலன்கள். இதனோடு மகத்தான பிரமிடுக்குள் அமர்ந்து தியானம் செய்யும் பொழுது அதனுடைய பலன் மும்மடங்காக உயரும். பிரமிடில் வைக்கப்படும் எந்த பொருளாகினும் மகத்துவம் பெற்றதாக, புனிதமாக, ஒரு பிரசாதமாக உருவாகும். பிரமிடின் ஆற்றல் மகத்தானது. எப்பொழுதும் நேர்மறை ஆற்றலை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். பிரமிடில் வைக்கப்படும் பழங்கள், காய்கறிகள், தானிய வகைகள், விதைகள் இவையாவும் அதிக சக்தியுடனும் சுவைமிக்கதாகவும் இருக்கும். நாம் சாதாரணமாக குடிக்கும் தண்ணீரை பிரமிடுக்குள் வைத்து பருகினால் அது மகத்தான ஆற்றல் மிக்க ஒரு சக்தி ஓட்டம் கொண்டதாக இருக்கும். அந்த நீரை பருகும் பொழுது நமக்குள் புத்துணர்ச்சியும் ஆரோக்கியமும் அத்துடன் மன தூய்மையும் உண்டாகும். இதனோடு நம்முடைய ஆற்றலை வளர்க்க வேண்டும் என்றால் தியானம், சுவாத்தியாயனம், சஜ்ஜன சாங்கத்தியம் இவைகள் அவசியமாகிறது. இது பிரமிடு இயக்கத்தில்
3 அம்சங்கள் மிக முக்கியமாக உணர்த்துகிறார்கள். ஏனென்றில் நாம் தியானம் செய்யும் பொழுது நமக்கு பல அனுபவங்கள் வரலாம். பல கேள்விகள் நமக்குள் உதிக்கலாம். இந்த கேள்விக்கான விடைகள் நாம் தியானத்தில் பெறலாம். அதற்கு நாம் சரியான முறையில், சரியான விதத்தில் தொடர்ந்து இடைவிடாமல் பயிற்சி செய்யும் பொழுது, முழு ஈடுபாடுடனும், சிரத்தையுடனும், விடாமுயற்சியுடன் செய்யும் பொழுது, அதற்கான விடைகள் நம் உள்ளிருந்து பெறலாம். அதுவல்லாது நாம் பிரமிட் இயக்கத்தில் மட்டுமல்ல, ஆன்ம அனுபவம் நிறைந்த குருமார்களின் போதனைகளை கேட்கும் பொழுது நாம் இன்னும் தியானம் செய்யும் ஈடுபாடு நமக்குள் பெருகும். ஆன்மாவை தட்டி எழுப்புகின்ற புனித நூல்களை வாசிக்கும் பொழுது நம்முடைய தியான நிலை மேலோங்கும். ஒரு இயற்கை வளம் நிறைந்த இடங்களுக்கு செல்லும் பொழுது நம்முடைய இயல்பான, நம்முடைய சுயத்தை நாம் அந்த இயல்பு நிலையில், சகஜ தத்துவத்தில் நாம் இருப்போம். பகவத்கீதை, திருவாசகம், திருப்புகழ், திருக்குறள், குரான் போன்ற பல தெய்வீக நூல்களை வாசிக்கும் பொழுது அந்த புனித நூலில் வெளிப்படும் ஆற்றல் நம்மை புனிதமாக்கும். மூன்று மணி நேர தியானம், 2 மணி நேரம் சுவாத்தியாயனம், 1 மணி நேரம் சஜ்ஜன சாங்கத்தியம், இப்படி தினசரி நம் வாழ்க்கையில் தொடர்ந்து பயின்று வந்தால் நம்முடைய தியான சக்தி, உயிர் சக்தி என்றும் நிரம்பி இருக்கும். தியானம் செய்வதற்கு முன்பு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு நீரை அருந்திவிட்டு தியானத்தில் அமர வேண்டும். தியானம் முடித்த பிறகு ஒரு 1/4 டம்ளர் தண்ணீர் அருந்த வேண்டும். ஏனென்றால் தியானிக்கும் பொழுது நமக்குள் ஒரு உன்னத அக்னி வெளிப்படும். தியான அக்னி வெளிப்படும். நம் உடல் உஷ்ணம் அடையும். அந்த உஷ்ணம் சீரானதாக அமைய வேண்டும். இல்லை என்றால் நம் உடல் உபாதைகள் உண்டாக நேரிடும். உடலில் வெப்பம் சீரானதாக வைத்துக் கொள்ள வேண்டும். 2வது, நாம் உண்ணும் உணவு மிகவும் கருத்தில் கொண்டு உண்ண வேண்டும். நாம் உட்கொள்கின்ற உணவானது இயற்கை உணவான தாவர உணவுகள், சைவ உணவு உண்ணும் பொழுது நம்முடைய தியானம் கைகூடும். அதிக அளவில் உண்ணக்கூடாது. மிக குறைந்த அளவிலும்
உண்டு தியானம் செய்யக்கூடாது, அல்லது பட்டினியோடு தியானம் செய்யக்கூடாது. நம்முடைய உடலுக்கு ஏற்ற உணவையே நாம் உண்ண வேண்டும். நம் உடலுக்கு உதவாத மாமிச உணவுகளை உண்ணக்கூடாது. மாமிச உணவுகள் உண்ணும் பொழுது அந்த விலங்குகளுக்கு இருக்கும் அந்த குணங்கள் தான் நமக்குள்ளும் உண்டாகும். நம்முடைய தியானம் சரிவர கைகூடாது. நமக்குள் கோபம், வெறுப்பு மற்றும் பகை இவை நஞ்சுக்கள் தான் நம் மனதை ஆட்டி படைக்கும். எண்ணமற்ற நிலையானது உருவாகாது. எப்பொழுதும் எண்ணங்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்கும். மனம் சஞ்சலத்தோடே இருக்கும். ஆகையால் அசைவ உணவு உண்ணுதல் தவிர்க்க வேண்டும். சைவ உணவே, அதுவும் நமக்கு எவ்வளவு பசி இருக்கின்றதோ அதற்கேற்றபடி உண்ண வேண்டும். நமக்கு பசிக்கு அதிகமாக வயிறு முட்ட சாப்பிட்டால் நாம் தியானிக்கும் பொழுது உறக்கம் வரும். மனச்சோர்வு அடையும். மனமானது நமக்கு ஒத்துழைப்பு தராது. உணவு மிக குறைந்த அளவில் உண்டால், இன்னும் பசியோடு இருந்தீர்கள் என்றால் நம்முடைய மனம் நம்மை தியானம் செய்ய வைக்காது. ஏனென்றால் நம்முடைய மனதிற்கு தேவையான ஆற்றல் அதற்கு ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு அதற்கு சக்தி இருக்காது. அதனால் உடலும் தளர்வாக இருக்கும். நாம் தியானிக்கும் பொழுது நாம் உண்ணும் உணவின் மீதான கவனம் மிகவும் அவசியம். மூன்றாவதாக, நாம் தியானம் செய்வதற்கு முன்பு நம்முடைய பணிகள் எதுவாக இருந்தாலும் அதனை முடித்துவிட்டு பிறகுதான் தியானத்தில் அமர வேண்டும். இல்லை என்றால் நம்முடைய எண்ணங்கள் அனைத்தும் அப்பணியின் மீதே இருக்கும். சரியாக தியானம் செய்ய முடியாது. தியானம் என்பது நம்முடைய வாழ்க்கையை உன்னத நிலைக்கு உயர்த்துவதற்கும் நம்முடைய ஆன்ம வளர்ச்சிக்கும் உதவுகின்றது. நாம் பௌதீகமாகவும் ஆன்மீகமாகவும் வாழ்வது அவசியம். இந்த பௌதீகமும் ஆன்மீகமும் நம்முடைய இரு கண்களைப் போன்றது. இவை இரண்டையும் சரிசமமாக பார்த்து கொள்ள வேண்டும்.
எனக்கு ஆன்மீகம் மட்டுமே போதும், இந்த பௌதீகம் எல்லாம் வேண்டாம் என்று ஆன்மீகத்திற்கே நம்முடைய நேரத்தை கொடுத்து, நம்முடைய காலத்தை அதற்காகவே கழித்துக் கொண்டிருந்தால் நம் பௌதீகத்தில் நாம் 0 மார்க்கை வாங்கிடுவோம். பௌதீகம் வேறு, ஆன்மீகம் வேறு அல்ல. இரண்டும் ஒன்றுதான். நாம் நம்முடைய ஆன்மா சக்தியைக் கொண்டு, நம்முடைய ஆன்ம அனுபவத்தின் மூலம் நாம் பெற்ற ஆற்றல்களை நம்முடைய பௌதீக வாழ்க்கை மிக எளிதாக்க முடியும். இது எவ்வாறென்றால், நாம் தினமும் அலுவலகத்திற்கு செல்வது பணத்தை ஈட்டுவதற்காகத்தான். அப்பணத்தை வைத்துக் கொண்டுதான் நம் வீட்டில் உள்ளோருக்கு அனைத்து வசதிகளையும் நம்மால் செய்து கொடுக்க முடியும். அதற்காகத்தான் நாம் அனைவரும் ஒரு வேலையை தேடிச் செல்கிறோம். எனக்கு அலுவலகமே முக்கியமானது என்று அலுவலகத்திலே இருந்தால், வீட்டின் கடமைகள் செய்யாமல் போனால் அது ஒரு பெரும் கர்மாக்களை உண்டாக்கிடும். எனக்கு வெறும் வீடே போதும், எனக்கு எந்த சம்பாத்தியமும் வேண்டாம் என்று வெறுமனே வீட்டில் அமர்ந்து கொண்டால் அதுவும் பெரும் கர்மாக்களை உண்டாக்கும். அதை போலத்தான் நம்முடைய பௌதீக வாழ்க்கையும் ஆன்மீக வாழ்க்கையும் சரிசமமாக பார்த்துக் கொள்வது நமது மேலான கடமையாகும். நாம் தியானத்தில் நாம் சம்பாதிக்கக்கூடிய அந்த உயிர் ஆற்றலை சரியான முறையில், சரியான விதத்தில் நாம் பயன்படுத்த தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஐம்புலன்களின் வாயிலாக இந்த ஆற்றலானது வெகு விரைவாக விரயமாகிவிடும். கண்கள் சில பொருட்களை காணும் பொழுது நம்முடைய மனமானது அப்பொருளின் மீது லயித்து விடுகிறது. ஆதலால் அப்பொருளை வாங்க வேண்டும் அல்லது அப்பொருளின் மீதே நம்முடைய மனம் வெகு நேரம் லயித்து விட்டால் நம்முடைய ஆற்றல் அங்கே சென்றுவிடும். நம்முடைய எண்ணங்கள் எங்கிருக்கின்றதோ அங்கு நம்முடைய ஆற்றல் அலைகள் அங்கு சென்றுவிடும். ஆகையால் தான் தியானத்தின் போது கண்களை மூடி கை விரல்கள் இரண்டையும் கோர்த்து கொள்ள வேண்டும் என்று. இந்த புலன்களின் வாயிலாகத்தான் ஆற்றல் வெளியேறிவிடும். தேவையான போது, முக்கியமான விஷயங்களுக்கு மட்டுமே நாம் வாயை திறக்க வேண்டும். வளவளவென்று சதா பேசிக்கொண்டே இருந்தால் நம்முடைய ஆற்றல், நம்முடைய பேச்சின் வாயிலாக விரயமாகிவிடும். காதுகள் ஏதோ ஒன்றை கேட்டு நம்முடைய மனமானது அத்திசையை நோக்கி சென்றுவிடும். இப்படி நாம் முதலில் நம் மனதை அடக்க வேண்டும் என்றால் ஐம்புலன்களை அடக்க வேண்டும். இது ஒரு நாளில்
நம்மால் நிறைவேற்ற விட முடியாது. ஒவ்வொரு நாளும் பயிற்சி அவசியம். நம் மனதிற்கு நாம் முன்னதாகவே சொல்லிக் கொள்ள வேண்டும், இன்று நான் தியானத்தில் அமர்ந்து அந்த தியான சக்தியுடன் எனது வாழ்க்கையை உயர்த்திக் கொள்ள வேண்டும் என்று நாம் திடமாக எண்ணிக்கொள்ள வேண்டும். எண்ணத்திற்கு ஒரு பெரிய சக்தி உண்டு. நாம் எது எண்ணுகின்றோமோ அதுவாகவே ஆகிவிடுவோம். எண்ணம் போல் வாழ்க்கை. நாம் இந்த தியானத்தின் மூலம் அந்த அற்புத ஆற்றல் நிரம்பியவர்களாக இருந்தால் நாம் நம்முடைய வாக்கு சுத்தி, வாக்கின் மூலம் சக்தி, இவையெல்லாம் ஏற்படும். நாம் கண்களை திறந்து பார்த்தாலே நம் கண்களின் மூலம் வெளிப்படும் சக்தியானது மற்றவர்களை மாற்றிவிடும் அளவிற்கு உயர்தன்மை கொண்டதாக அமையும். ஆகையால் தான் குருமார்களின் பார்வை பட்டாலே போதும் பாவங்கள் நீங்கிவிடும் என்பார்கள். குருமார்கள் ஒரு சொல் சொன்னாலே போதும் நம் வாழ்க்கையே மாறிவிடும் என்று சொல்வார்கள். குருமார்களின் பாதம் பட்டாலே போதும் அந்த இடம் புனிதமடையும் என்று சொல்வார்கள். இதற்கு காரணம் அவர்களின் தியான ஆற்றல் அதிகப்படியாக தன் உடலிலும் தன் உடலை சுற்றியும் நிரம்பி இருப்பதே காரணமாகும். நாம் அன்றாடம் உணவு மற்றும் தினசரி வேலைகள் எப்படி முக்கியமோ அதை போலவே தியானமும் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றாக ஒன்றிவிட வேண்டும். தியான சக்தியின் மூலமாக நம் உடல் ஆரோக்கியத்தை நாமே குணப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம் உடல் உபாதைகளை நம் தியான சக்தியோடு குணப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய பிரச்சனைகளை தியான சக்தியின் மூலமாக அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை காண வேண்டும். ஒரு பிரச்சனை எழுகிறது என்றால் பிரச்சனைக்கான தீர்வு நம்முள் தான் உள்ளது. எங்கிருந்து பிரச்சனை உருவானதோ அங்குதான் நாம் தேட வேண்டும். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடக்கூடாது. அது என்றும் கிடைக்கவே கிடைக்காது. நம்முடைய ஒவ்வொரு விஷயத்திற்கான காரணத்தை நமக்குள் தான் தேட வேண்டும். அதற்கு தியானம் அவசியம். தியானம் என்பது மூச்சை கவனித்தல். மூச்சு என்பது பிராணன், உயிராற்றல், இயக்க சக்தி. மூச்சு என்பது சிவன். இந்த சிவ தத்துவத்தோடு என்றும் ஒன்றிணைய வேண்டும். நம் வாழ்க்கையை வளமானதாக நாமே மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். தியானம்
சரணம் கச்சாமி. ஞானம் சரணம் கச்சாமி. தியானம் மூலமாகத்தான் ஞானம் என்பது மலரும். ஞானத்தின் வாயிலாகத்தான் நாம் வீடு பேறு அடைய முடியும். ஆகையால் தியானம் செய்வோம். அந்த தியானத்தை மகத்தான ஆற்றல் மிக்க பிரமிடுக்குள் அமர்ந்து தியானம் செய்வோம். நம்மை நாம் உயர்த்திக் கொள்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.